வணக்கம். நம்ம கண்ணுக்கே தெரியாத, ஏன் ஒரு தலைமுடியை விட மெல்லிய அசைவுகளை கூட ரொம்ப துல்லியமா அளக்க முடியுமான்னு கேட்டா முடியும். அதை செய்யற ஒரு சூப்பரான கருவி தான் எல்விடிடி. வாங்க, இந்த அளவீடுகளோட மாஸ்டர் பத்தி நாம கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். சரி, இப்ப இந்த கேள்வியை யோசிச்சு பாருங்க. ஒரு மனுஷனோட தலைமுடியை விட மெலிசான ஒரு அசைவை எப்படிங்க துல்லியமா அளக்கிறது? சும்மா யோசிக்கவே கஷ்டமா இருக்குல்ல? ஆனா இதுக்கு ரொம்பவே ஒரு புத்திசாலித்தனமான சிம்பிளான தீர்வு இருக்கு. அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போற விஷயம். அந்த கேள்விக்கான பதில் இதோ இந்த எல்விடிடி தான். இதோட முழு பெயர் லீனியர் வேரியபிள் டிஃபரன்ஷியல் டிரான்ஸ்ஃபார்மர். பேர் கொஞ்சம் பெருசா இருந்தாலும் இதோட வேலை ரொம்ப சிம்பிள். ஒரு பொருள் நேரா நகர்றத, அதாவது அதோட அசைவை அப்படியே ஒரு எலக்ட்ரிக்கல் சிக்னலா மாத்திடும். அவ்வளவுதாங்க விஷயம். இந்த சிம்பிளிசிட்டி தான் இதோட மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். சரி, இன்னைக்கு நாம என்னென்ன பார்க்க போறோம்னா, முதல்ல இந்த சென்சாருக்குள்ள என்ன இருக்குன்னு ஒரு எட்டி பார்ப்போம். அப்புறம் இது எப்படி ஒரு எலக்ட்ரிக்கல் டக் ஆஃப் வார் மாதிரி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் அதோட 3 முக்கியமான நிலைகள், அதோட நல்லது கெட்டது, கடைசியா நிஜ வாழ்க்கையில இது எங்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு பாத்திரலாம். சரி வாங்க, முதல் பகுதிக்கு போலாம். இந்த எல்விடிடிக்குள்ள அப்படி என்னதான் இருக்கு, அதோட பாகங்கள் என்னென்னு பார்க்கலாமா? பார்க்க ரொம்ப சிம்பிள்ங்க. எல்விடிடிக்குள்ள மொத்தமே 3 முக்கியமான விஷயம்தான். சென்டர்ல ஒரு பிரைமரி காயில், அதுக்கு 2 பக்கமும் அப்படியே அச்சசலா ஒரே மாதிரி 2 செகண்டரி காயில்ஸ். இது எல்லாத்துக்கும் நடுவுல ஃப்ரீயா முன்னாடியும் பின்னாடியும் நகரக்கூடிய ஒரு இரும்பு கோர். அவ்வளோதான். இதோட மொத்த அமைப்பே இவ்வளோதான். இந்த பாகங்களை இன்னும் கொஞ்சம் டீடைல்டா பார்ப்போமா? இந்த பீன் இருக்குல்ல, அதுதான் பிரைமரி வைண்டிங். இதுக்கு தான் நம்ம ஏசி சப்ளை கொடுக்குறோம். S1 S2 இருக்கிறது ரெண்டும் செகண்டரி வைண்டிங்ஸ். ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கும். அது ரொம்ப முக்கியம். இதுக்கு நடுவுல தான் அந்த இரும்பு கோர் முன்னும் பின்னும் நகரும். அந்த கோர்ல இருக்கிற கைப்பிடியத்தான் நம்ம எந்த பொருளோட அசைவை அளக்கணுமோ அதோட கனெக்ட் பண்ணுவோம். ஓகே, இப்ப இதோட பாகங்கள் எல்லாம் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. ஆனா இது எப்படி வேலை செய்யுது வாங்க பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு எலக்ட்ரிக்கல் டக் ஆஃப் வார், அதாவது ஒரு மின்சார இழுபறி போட்டி மாதிரி தான். இதோட பேர்ல டிஃபரன்ஷியல்னு ஒரு வார்த்தை வருதே, அது ஏன் தெரியுமா? ஏன்னா இதோட மொத்த வேலையுமே ஒரு சிம்பிள் கழித்தல் கணக்கு தான். அதாவது 2 செகண்டரி காயில்ல வர்ற வோல்டேஜையும் எடுத்து ஒன்னிலிருந்து இன்னொன்னு மைனஸ் பண்ணா என்ன வருமோ அதுதான் இதோட ஃபைனல் அவுட்புட். சிம்பிள் இல்ல? சரி, அந்த கோர் நகர நகர இந்த எல்விடிடியோட அவுட்புட் எப்படி மாறுதுன்னு ஒரு 3 முக்கியமான நிலைகள்ல வச்சு பார்க்கலாம். அப்பதான் இது தெளிவா புரியும். முதல் நிலை கேஸ் 1, நல் பொசிஷன். அதாவது எந்த ஒரு அசைவும் இல்ல. அந்த இரும்பு கோர் அசையாம ரொம்ப கரெக்டா சென்டர்ல இருக்கு. இதத்தான் நாம பூஜ்ய நிலை இல்லன்னா நல் பொசிஷன்னு சொல்றோம். இங்க பாருங்க, கோர் கரெக்டா சென்டர்ல இருக்கும்போது அது ஒரு நல்ல நடுவர் மாதிரி வேலை செய்யுது. பிரைமரி காயில்ல இருந்து வர மேக்னெட்டிக் எஃபெக்ட 2 செகண்டரி காயிலுக்கும் சரிசமமா பிரிச்சு கொடுக்குது. நம்ம இழுபறி போட்டி உதாரணத்தை எடுத்துக்கிட்டா 2 டீமும் ஒரே பலத்தோட இருக்கிற மாதிரி. அதனால 2 காயில்லையும் ஒரே அளவு வோல்டேஜ் உருவாகுது. சரி, இப்ப நம்ம கணக்குக்கு வருவோம். ES1ம் ES2ம் சமம்னா ES1 மைனஸ் ES2 என்னவாகும்? 0. அதனால தான் கோர் சென்டர்ல இருக்கும்போது நமக்கு அவுட்புட் வோல்டேஜ் 0வா கிடைக்குது. ஓகே, இப்ப அடுத்த நிலை கேஸ் 2. இந்த முறை கோர் சென்டர்ல இருந்து இடது பக்கம் நகருதுன்னு வச்சுக்கலாம். இப்போ கோர் இடது பக்கம், அதாவது S1 காயில் பக்கம் போனதால அதோட மேக்னெட்டிக் பவர் நிறைய S1க்கு கிடைக்குது. இப்போ நம்ம இழுபறி போட்டியில S1 டீம் தான் ஜெயிக்குது. ஏன்னா அதுக்கு பவர் ஜாஸ்தி. சிம்பிளா சொன்னா S1 காயில்ல உருவாகிற வோல்டேஜ் S2ல உருவாகிற வோல்டேஜை விட அதிகமாயிடுது. சரி, கணக்குப்படி பார்த்தா இப்போ ES1 பெருசு, ES2 சின்னது. ஒரு பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை மைனஸ் பண்ணா நமக்கு பாசிட்டிவ்ல தானே ஆன்சர் வரும். அதனால தான் கோர் இடது பக்கம் நகரும்போது அவுட்புட் பாசிட்டிவா இருக்கு. அடுத்து 3வது நிலை கேஸ் 3. இப்போ கோர் சென்டர்ல இருந்து வலது பக்கம் நகருது. இப்ப என்ன நடக்கும்னு நீங்களே கெஸ் பண்ணியிருப்பீங்க. நிலைமை அப்படியே உல்டா. கோர் வலது பக்கம், அதாவது S2 காயில் பக்கம் போறதால இப்போ S2க்கு தான் அதிக பவர் கிடைக்குது. நம்ம டக் ஆஃப் வார்ல இப்போ S2 டீம் ஜெயிக்குது. அதாவது S2ஓட வோல்டேஜ் இப்போ S1 விட அதிகமாயிடுச்சு. இப்ப கணக்க பாருங்க. ES1 சின்னது, ES2 பெருசு. சின்ன நம்பர்ல இருந்து பெரிய நம்பரை மைனஸ் பண்ணா ஆன்சர் நெகட்டிவ்ல வரும். அதனால கோர் வலது பக்கம் நகரும்போது அவுட்புட் நெகட்டிவா இருக்குது. நாம இப்ப பார்த்த இந்த 3 நிலைகளையும் இந்த கிராஃப் ரொம்ப அழகா காட்டுது பாருங்க. கோர் சென்டர்ல, அதாவது 0 டிஸ்பிளேஸ்மெண்ட்ல இருக்கும்போது அவுட்புட் வோல்டேஜும் 0. கோர் ஒரு பக்கம் நகரும்போது வோல்டேஜ் பாசிட்டிவா ஒரு நேர்கோட்டில் அதிகமாகுது. இன்னொரு பக்கம் நகரும்போது நெகட்டிவா ஒரு நேர்கோட்டில் அதிகமாகுது. இந்த லீனியர் ரிலேஷன்ஷிப், அதாவது இந்த நேர்கோட்டு தன்மை தான் எல்விடிடியோட மிகப்பெரிய சீக்ரெட். மொத்தத்துல இதுதான் முக்கியமான விஷயம். அவுட்புட் வோல்டேஜ்ல ஏற்படுற மாற்றம்
கோர் எவ்வளவு தூரம் நகர்ந்திருக்குன்றதுக்கு நேர்விகிதத்துல இருக்கும். சிம்பிளா சொன்னா வோல்டேஜை பார்த்தாலே போதும் கோர் எவ்வளவு தூரம் எந்த பக்கம் நகர்ந்திருக்குன்னு நம்மளால ரொம்ப துல்லியமா சொல்லிட முடியும். இந்த ஒரு விஷயம் தான் இந்த சிம்பிளான டிவைஸை ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மெஷரிங் டூலா மாத்துது. சரி, இது எப்படி வேலை செய்யுதுன்னு இப்ப நமக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. வாங்க இதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸையும் நிஜ வாழ்க்கையில இதோட பயன்பாடுகளையும் பத்தி இப்ப பார்க்கலாம். இந்த எல்விடிடிக்கு ஒரு ரிப்போர்ட் கார்டு கொடுத்தா எப்படி இருக்குன்னு பாப்போமா? நிறைகள் பகுதியில பார்த்தா இதோட துல்லியம், அதாவது ரெசல்யூஷன் ரொம்பவே அதிகம், ரொம்ப சென்சிட்டிவானது, உராய்வு கம்மி, ரொம்ப நாளைக்கு உழைக்கும். ஆனா குறைகள் பகுதியில இது கொஞ்சம் சென்சிட்டிவ் பார்ட்டி. சுத்தி வேற ஏதாவது மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருந்தாலோ இல்ல அதிர்வுகள், ஏன் டெம்பரேச்சர் மாறினாலோ கூட இதோட பர்ஃபார்மன்ஸ் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கு. சரி, இவ்வளவு துல்லியமான ஒரு கருவியை எங்க தான் பயன்படுத்துவாங்க? சில மில்லிமீட்டர்ல இருந்து சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கிற சின்ன சின்ன அசைவுகள் அளக்கிறதுக்கு இது ரொம்பவே பயன்படுது. அது மட்டும் இல்ல, ஃபோர்ஸ், வெயிட், பிரஷர் இதையெல்லாம் அளக்கிற கருவிகள்ல இது ஒரு முக்கியமான பாகமா இருக்கும். அந்த கருவிகள்ல இந்த அழுத்தம் மாதிரியான விஷயங்களை முதல்ல ஒரு சின்ன அசைவா மாத்தி அப்புறம் அந்த அசைவை எலக்ட்ரிக்கல் சிக்னலா மாத்துற வேலையை செய்யறது நம்ம எல்விடிடி தான். யோசிச்சு பாருங்க, ஒரு தலைமுடியோட அசைவு கூட அளக்க முடியற அளவுக்கு துல்லியமான சென்சார்கள் இன்னைக்கு நம்ம கையில இருக்கு. இத வச்சுக்கிட்டு நாம அடுத்ததா என்ன உருவாக்க போறோம்? இன்னும் துல்லியமான ரோபோக்களா இல்ல உயிர்காக்கும் மருத்துவ உபகரணங்களா? இந்த மாதிரி சென்சார்கள் இல்லாம அடுத்த தலைமுறை கண்டுபிடிப்புகள் சாத்தியமா? ஒரு சின்ன கேள்விதான், ஆனா இதுதான் அடுத்த பெரிய கண்டுபிடிப்புக்கான தொடக்கப் புள்ளியா இருக்கலாம். என்ன சொல்றீங்க?